பெரிய பொண்ணோட ஐடியா போய் செக் பண்ணி பாருங்களா, எல்லாமே கேவலமா தான் இருந்துச்சு. அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, அவங்க ஒரு சைக்கோவா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நியூஸை பத்தி பேசலாமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நிறைய வாட்டி யோசிச்சிட்டேன். என்ன ஒரு நியூஸ்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் எந்த சோசியல் மீடியா திறந்தாலுமே மனசு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். தீபக்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இப்ப சூசைட் பண்ணி நம்ம கூட இல்லாம போயிட்டாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்ல அப்படின்ட்டு நானும் நிறைய இதெல்லாம் பார்த்தேன். இவங்க என்ன ஒரு கேவலமான ஒரு காரியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்து, இவர் யதார்த்தமா ஒர்க் முடிச்சுட்டு பஸ்ல வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். ஆம்பளை பேட் டச் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து விலகி இருக்கலாம், இல்ல செருப்பு கழட்டி அடிச்சிருக்கலாம். பஸ்ல கூட ஒரு ஆம்பளை பசங்க அப்படி போனாங்கன்னா, ஒரு பஸ்ல போகும்போது ஒரு பையனா இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னு, இப்போ பசங்களை பத்தி இந்த பொண்ணு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இவர் இந்த வீடியோ தப்பான வீடியோ, இவர் தப்பா எம்எல்ஏ பேட் டச் பண்ணாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல. இந்த பொண்ணு அவரு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ஏன் நீ அதை அலோவ் பண்ண? அந்த இடத்துல நார்மலா ஒரே பாவம் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு தான் வேணுனவே போயிட்டு பக்கத்துல உரசி நிக்கிற மாதிரி இருக்கு. அவரோட கை யதார்த்தமா தான் பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இந்த பொண்ணோட அந்த நடவடிக்கைகளே வேற மாதிரி இருக்கு. ஏதோ ரீல்ஸ் முகத்துல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷனை நீ இன்னைக்கு கொண்டுட்ட. இதை பத்தி நான் பேசலாமா வேணாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எல்லாருமே பேசணும் போது நம்மளும் இதை பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசுறேன். அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ நிறைய பொண்ணுங்க நீங்க பசங்களா இப்படி பண்றாங்க, பசங்களா ரொம்ப ஒழுங்கு அப்படின்னா நீங்க அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதுக்கான ஒரு கேங்குமே இப்போ கமெண்ட்ல சொல்லி கத்திரிட்டு தான் இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். எத்தனை பசங்க நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, பொண்ணுங்க, எத்தனை பசங்க நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பிரெக்னன்ட் லேடியோ இல்ல ஒரு வயசானவங்களோ யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல அந்த பசங்க அவங்க நிக்க வச்சுட்டு உட்காந்துட்டு வந்தாங்கன்னு உங்க லைஃப்ல நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி என்னைக்குமே யாருமே பண்ணதில்லை. நீங்க ஈஸியா சொல்லிட்டு ஈஸியா ஒருத்தரை பிளேம் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்க ஃபேமிலிக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பா இருக்கும். நான் பேசுறதுக்கான ஒரு காரணமே எனக்கு சத்தியமா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்சிடென்ட் இப்ப கேரளால அந்த பொண்ணை இப்ப அரெஸ்ட் பண்ணியாச்சு. சும்மா எதிர்ச்சியா நடக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க எனக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? இதெல்லாம் எந்த இதெல்லாம் நீங்க நியாயப்படுத்த மாட்டீங்களா? இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. இதை பத்திலாம் யாருமே பேச மாட்டீங்களா? ஜஸ்டிஸ் ஃபார் மென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் பாக்குறேன் உங்களை எல்லாரையுமே.